உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க பொம்மாய்க்கு வந்து ஒரு 1 month ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. என்னன்னா டிக் ஃபீவர் வந்துட்டு பிளேட்லெட்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒன்லி 34,000 தான். உடம்பெல்லாம் ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்க வந்து கேன மாதிரி அலர்ஜின்னு நினைச்சுக்கிட்டோம். இன்ஃபெக்ஷன். அதுக்கப்புறம் வெளியில ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து டாக்டர் வந்து சொன்னாங்க அது வந்து அலர்ஜி இல்ல லூசுங்கள, அது வந்து அது பேர் என்ன இன்டர்னல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். அங்கேயே நாங்க காலி. ஆனா கடவுள் ஒன்லி 34,000 தான் இருந்துச்சு. இருக்கவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையா தெரியவே இல்ல. எங்க பொம்மாயி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா, எல்லாரும் கேட்டாங்க வாக்கிங் போயிட்டு இருந்தா. கடவுளோட ஆசீர்வாதம். பெட்டுக்கும் அதே ப்ராப்ளம் தான், டிக் ஃபீவர். ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா வந்து 50,000 தான் பிளேட்லெட்ஸ் இருந்துச்சு. அதுக்கே அதை சாப்பிடலன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனா எங்க பாப்பாவுக்கு லிட்டரலா அந்த இன்டர்னல் ப்ளீடிங்கை தவிர வேற எந்த சிம்டமுமே இல்ல. மோஷன் கூட கர்ப்பம் வந்து நாங்க டவுட் பட்டிருக்கோம். ஆனா அதுவுமே அந்த டைம்ல நார்மலா இருந்தது. நாங்க கூட்டிட்டு போன அன்னைக்குதான் வந்து அவளுக்கு பிளாக் ஆக ஆரம்பிச்சது. ஒரு 2-3 நாள் பிளாக்கா இருந்துட்டு அப்புறம் வந்து நார்மல் ஆயிட்டு. உண்மையா டாக்டர் சொன்ன வார்த்தை என்னன்னு என் தங்கச்சி சொல்லுவாங்க. என்ன காட்டுங்க என் தங்கத்தை காட்டுப்பா, என் மூஞ்ச எதுக்கு காட்டுறேன். என் தங்கம் செஞ்ச புண்ணியமோ இல்ல நீங்க செஞ்ச புண்ணியமோ தான் சொன்னாங்க. ஆனா நாங்க செஞ்ச புண்ணியமான்னு தெரியல. நாங்க செஞ்ச பாக்கியம், என் தங்கம் செஞ்ச புண்ணியம். இன்னைக்கு நாங்க எங்க தங்கத்தோட எங்க கால பைரவருடைய ஆசீர்வாதம். நான் எப்ப கோவில் போனாலும் கால பைரவர் கிட்ட நானும் சரி அம்மாவும் சரி அக்காவும் சரி வேண்டிக்கிற ஒரே விஷயம் என் தங்க குட்டி நல்லா இருக்கணும், எங்களுக்குன்னு நாங்க இது வரைக்கும் அவர்கிட்ட எந்த ஒரு கோரிக்கையும் வச்சது இல்ல. என் தங்கம் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும். அவளோட ஆயுள் முழுக்க கால பைரவர் வந்து காப்பாத்தி கொடுத்துட்டாரு எங்க பொம்மாய, எங்க குழந்தை குட்டிய. சோ இந்த 1 month ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிடேஷன்ல இருந்தாங்க. மெடிடேஷன்ல இருந்தாங்க. ரிலீவ் ஆயிட்டாங்க. நல்லா விளையாடுறாங்க. அப்பயுமே நல்லா ஆக்டிவா தான் இருந்தது. இல்ல நடுவுல கொஞ்சம் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. கத்த மாட்டா, யார பார்த்தோம் ரொம்ப சைலண்டா இருந்தா. எனக்கு அதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருந்துச்சு ஒரு 1 week. அதுக்கப்புறம் நாங்க வந்து சீனியர் டாக்டர் பார்த்தோம். 10 days கழிச்சு போனோம் சீனியர் டாக்டர் பாக்கிறதுக்கு. சென்னையில பெரிய ஹாஸ்பிட்டல். அங்க போன உடனே பிளட் டெஸ்ட் அகைன் எடுத்தாங்க. 2.5 lakhs மேல ஆயிருச்சு. அப்பதான் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு. எல்லா ஸ்டேஜையும் அவங்க தாண்டிட்டாங்க. அவங்க நார்மலா இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னைக்குமே குறை இல்லை. பொம்மாய் குட்டிக்கு இங்க பக்கத்துல இருக்க இங்க காமிச்செல்லாம் பிரௌனி அவங்க எல்லாம் தான் வந்து நிறைய டிக் இருக்கு. ஆமா, அவங்க கிட்ட மாசத்துக்கு முன்னாடி யாரு பெட்டு வச்சிருந்தாலும் டிக் வந்துச்சுன்னா சாப்பிடாம போனாலோ இல்ல